வந்து 50 கிராம், இந்த இலை 100 கிராம் ரெண்டும் கலந்து வச்சுக்கிட்டு பால்லையும் சுடு தண்ணிலையும் சாப்பிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் போயிடும். மூளை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மூலமும், ரத்த மூலம், உள் மூலம், வெளி மூலம், சீர் மூலம், பெரிய மூலம், தொந்த மூலம்லாம் கண்ட்ரோலில் வரும். மூலத்தை வந்து குணப்படுத்தும். திரிக்கெடுக்க அளவு எடுத்து தேனில் குழச்சி விட்டா ஒரே வேலையில் அந்த இருமல் நின்றுடும். 100 கிராம் பொடியை நெய்யில் சேர்த்து சாப்பிடணும். நெய்யில் குழச்சி சாப்பிட்டோம்னா உடல் வந்து குளிர்ச்சி ஆகிடும். உடனே குளிர்ச்சி ஆகிடும். பைல்ஸுக்கும் நல்லது, ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் உடம்பு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் செம்மொழிதாசன் ஐயா மூலிகை சிகம் இருக்காரு. பைல்ஸ்க்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்லுங்க. என்ன அதுதான் சொல்ல போறாரு. வாங்க வீடியோ கிளப்பலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ், உடல் சூடு, மலச்சிக்கல் அப்படின்னு பல சிக்கல் இருக்கு. அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்லுங்க ஐயா. அதான் இது துத்தி இலை. துத்தி இலை தான் அதுக்கு சிறந்த மருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. சரிங்கய்யா. இந்த இலையை நல்லா பறித்து சுத்தம் பண்ணி காய வச்சிடணும். காய வச்சு பவுடர் ஆக்கி விட்டுருங்க. 100 கிராம் பவுடரு இந்த இலை, ஒரு 50 கிராம் திரிபாலா சூர்ணம் கூட சேர்த்துக்கணும். திரிபாலானா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அது வந்து ஒரு டப்பாவில் நாட்டு மருந்து கல்வி கொடுத்துருவாங்கல்ல, அதை ஒரு வந்து 50 கிராம், இந்த இலை 100 கிராம் ரெண்டும் கலந்து வச்சுக்கிட்டு பால்லையும் சுடு தண்ணிலையும் சாப்பிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் போயிடும். மூளை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மூலமும், ரத்த மூலம், உள் மூலம், வெளி மூலம், சீர் மூலம், பெரிய மூலம், தொந்த மூலம்லாம் கண்ட்ரோலில் வரும். மூலத்தை வந்து குணப்படுத்தும். பிஸ்டுல்லாவுக்கும் நல்லது இது. ஐயா இப்போ பைல்ஸ் சொல்லுவாங்க, இந்த துத்தி இலையை எப்படி பயன்படுத்தினா அந்த பைல்ஸ் நோய் குணமாகும்? இதான் இதை வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரியே நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு இதவா? ஆமாம். இந்த பவுடர் 100 கிராம், திரிபாலா பவுடர் 50 கிராம் ரெண்டும் ஒன்றா கலந்துட்டு பால்லையோ தண்ணிலையோ சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பைல்ஸ் வந்து குறையும். ஓகேங்க. அப்படி செய்யலாம். இல்லை அப்படி முடியாதவங்க இந்த இலையை நேரடியாக கிடைச்சா இதை பறிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் லேசாக சின்ன வெங்காயம் விளக்கெண்ணெய் போட்டு வதக்கிடணும். அது ஆமணக்கு எண்ணெய் வதக்கிட்டு அதே உள்ளுக்கு சாப்பிட்லாம். இல்லை கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இந்த இலையை வெறுமனே வதக்கி கொஞ்சம் இளஞ்சூட்டோட கட்டினா பைல்ஸில் வர அந்த கட்டி எல்லாம் கூட உடைஞ்சிரும். அப்படியும் பண்ணலாம். இப்போ வெளிமூலம் உள்ளவங்களுக்கு ஆசன வாயில எப்படி கோமணமானு கட்டிக்கலாம்? அதான் இந்த இலையை எடுத்துட்டு லேசா வதக்கிட்டு இதை அப்படியே வச்சு கோமணம் மாதிரி கட்டினோம்னா அந்த கட்டிகள்லாம் ஒரு 5 நாள்ல உடையும். ஐயா இப்போ மலச்சிக்கலுக்கு சொல்லிட்டீங்க, பைல்ஸ் சொல்லிட்டீங்க, சரிங்களா? உடல் சூடு குறையிறதுக்கு இதோட என்ன சாப்பிட்டா உடல் சூடு குறையும்? இதை கூட சேர்த்து சாப்பிட்டாவா? இந்த பொடி வந்து துத்தி இலை 100 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் பொடியை வச்சுக்கிட்டு 100 கிராம் பொடியை நெய்யில் சேர்த்து சாப்பிடணும். நெய்யில் குழச்சி சாப்பிட்டோம்னா உடல் வந்து குளிர்ச்சி ஆகிடும். உடனே குளிர்ச்சி ஆகிடும். பைல்ஸுக்கும் நல்லது, ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் உடம்பு. பிரச்சனை இல்லை. இந்த பூக்களை வந்து நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கணும். நிற்காத இருமல் வருது பாருங்க, அதுக்கு நிற்காத வரட்டு இருமல், தீராத இருமல் இரும்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பூனுடைய சூரணத்தை திரிக்கெடுக்க அளவு எடுத்து தேனில் குழச்சி விட்டா ஒரே வேலையில் அந்த இருமல் நின்றுடும். ஏன் நேயர்களே, உங்களுக்கு பைல்ஸ் இருக்கா? ஏன் நேயர்களே, உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னாக்க இந்த துத்தி இலை. இந்த துத்தி இலையை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 இலை எடுத்துக்கணும். 10 இலை எடுத்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சு நல்லா வெத்தலைப்பாக்கு இப்படி மடிக்கிற மாதிரி மடிச்சு நல்லா வச்சு காலையில சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். வெறும் வயிற்றுல சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். அல்சர் இருந்தால் சாப்பிட்ட பின்னாடி இதை காலை மாலை பைல்ஸ் உள்ளவங்க ஒரு 7 நாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பைல்ஸ் நல்லா குறையும். வெண்பூசணி ஜூஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 100 ml, சாயந்தரம் 100 ml எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பைல்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக குணமாகும். ஒருவேளை அந்த ஆசன வாயில எரிச்சல், கட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா சோத்து கத்தாழையை உடச்சிங்கனாக்க ஒரு ஜெல் ஒன்று வரும். அந்த ஜெல்லை எடுத்து ஆசன வாயில காலை மாலை தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு 7 நாள்ல அந்த வெளி மூலம், அது மாதிரி ஃபிஷர், ஹேனர் ஃபிஷர்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் சரியாகும். இப்படிப்பட்ட அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல் வேணும்னாக்க கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.